இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இடுப்பு வலி, கால் வலியில வருதுல, நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியத முழுசா சரி பண்ணக்கூடிய ஒரு உணவு முறை தான் சொல்ல போறோம். டெல்லியுடைய எய்ம்ஸ் மருத்துவமனையிலேயே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு 90 வயது ஆனாலும் கூட அவங்களுக்கு கால் வலி இருக்கு, பிரச்சனை இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, தேஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட அவங்க உணவு முறையிலேயே அதையெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் 60% அப்படின்னு இருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு 60% உணவு முறையிலேயே நம்ம சரி செஞ்சிட்டோம்னா நம்ம கால் வலியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மிச்சம் 40% அப்படியே மேனேஜ் பண்ணியாவது நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்குலாம் 45 வயசு ஆயிடுச்சு, கால் வலி வந்துச்சு, இன்னி இவங்களுக்கு எதுவும் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, வயசாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க 90 வயசு ஆளுக்கே 60% வரையும் வந்து பலனை கொடுக்கும்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம வந்து இளம் வயதுல இருக்கிறவங்கள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தொடர்ச்சியா செய்யலாம். இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வயசுல வருதுன்னா இது ரொம்ப வந்து அவசியமாக இருக்கும். நமக்கு வந்து கால்சியம் கம்மியா இருக்கிறனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்புல தேய்மானம்லாம் வருது. இது ரொம்ப வந்து அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். 2 ரெமெடி சொல்றேன், உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளும் கருப்பு திராட்சையும். கருப்பு எள்ளை வந்து பொறுத்தளவுக்கு 2 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்துட்டு கருப்பு திராட்சை 10 எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சைனா கருப்பா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து வாங்கக்கூடியது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எல்லோ வித் பிரவுன் கலர்ல வாங்கிட்டு இருக்கக்கூடிய திராட்சை வந்து பாத்தீங்கன்னா அது பச்சை கலர் திராட்சையே காய வச்சா வருது. கருப்பு திராட்சைனே இருக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலரா இருக்கும், உள்ளக்குள்ள வந்து கொஞ்சம் விதை இருக்கும், அது சின்ன விதை தான், அதை நம்ம சாப்பிட முடியும். இது ரெண்டையும் என்ன பண்ணுன்னா, கருப்பு எல்லையும் இந்த கருப்பு திராட்சையும் தண்ணியில ஊற வச்சிருங்க. நைட் ஃபுல்லா ஊறட்டும், காலையில எந்திரிச்சுன்னு ரெண்டையுமே வந்து மென்று சாப்பிட்டுட்டு நீங்க அந்த தண்ணியை ஊற வச்ச தண்ணியை குடிச்சுக்கோங்க. கருப்பு எள் யூஸ் பண்றதுனால உங்களுடைய காலுடைய வலிமை வந்து கூட்டப்படும். சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்படின்னு பண்ணாவே ஃப்ராக்சர் ஆயிரும். ஃப்ராக்சர் ஆகுறதுனா வந்து பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஃப்ராக்சர் ஆகும். லைட்டா விழுந்தாங்க அதுக்குள்ள கால் உடஞ்சிருச்சுங்கிறாங்க, இடுப்பு உடஞ்சிருச்சுங்கிறாங்க. ஏன்னா அது வந்து பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தை இந்த கருப்பு எள் வந்து போகிரும். கருப்பு எள் எடுத்துட்டு வரனால உங்களுக்கு அந்த எலும்பெல்லாம் பலமாகும். உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் இதெல்லாம் வர்றதை வந்து தவிர்க்கப்படும். அதே சமயத்துல கருப்பு எள்ளு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும்போது அந்த கருப்பு திராட்சை எடுக்கமே, அந்த கருப்பு திராட்சையில வந்து சுகர் இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருக்கு, சுகர் ஈஸியா ஏறிடும் அப்படிங்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது ரெமெடி, அது வந்து பாத்தீங்கன்னா வெந்தயமும் வால்நட்டும் வச்சு. வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பூனும் வால்நட் 2. வால்நட்னா உங்களுக்கே தெரியும், மூளை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த வால்நட் 2 எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நைட் ஃபுல்லா ஊற வச்சு காலையில எந்திரிச்சணும் அந்த வெந்தயத்தை வந்து மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வால்நட் 2ஐயும் போட்டு சாப்பிட்டுட்டு நீங்க அந்த தண்ணியை குடிச்சுக்கணும். அதே சமயத்துல வெந்தயம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதான்னு கேட்டா ஆமா நல்லதுதான். ஆனா அது ரொம்ப லோ சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து சீக்கிரமா இது சுகரை குறைக்கக்கூடியதா இருக்கிறதுனால லோ சுகரா இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து சுகர் கீழே போயிடும். அதனால உங்களுடைய சுகர் லெவலை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். வெந்தயம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதுதான். சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வரும். அதே சமயத்துல லோவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லோ ஆக்காம பாத்துக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மற்றவங்களாம் நார்மலா வந்து சுகர் பேஷண்டா இருக்கிறாங்க, எனக்கு ஹை சுகர் இருக்கு, நார்மல் சுகர் இருக்குன்னா நீங்க 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்தயத்தை பத்தி உங்களுக்கே தெரியும், ஏற்படக்கூடிய வலி, அந்த வீக்கம் அதெல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சரிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அது இல்லாம வந்து வால்நட்டை பத்தி சொல்லும் போது அது வந்து மூளையில ஆரம்பிச்சு உடம்புல பல வந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இதை நீங்க சாப்பிட்றது மூலமா தொப்பையும் குறையும், அதே மாதிரி வெயிட் லாஸும் வந்து ஏற்படும். இதெல்லாம் இல்லாம பொதுவாகவே நமக்கு வயசாயிட்டுலாம் வருதுன்னா நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். கிட்டத்தட்ட ஒரு 30 வயசை தாண்டிட்டீங்கன்னாவே உங்களுடைய சாப்பாட்டுல வந்து தேவையான கால்சியம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானம், அது பெண்களுக்கு நிறைய வருது. கால் வலி இருக்கு, கீழே உட்கார முடியல, ஃபங்க்ஷனுக்கு போனா கூட சேர்ல தான் உட்காருவாங்க, கீழே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. காரணம் கால்சியம் தான். நீங்க நல்லா வந்து கால்சியம் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி புரோட்டீனும் நல்லா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நமக்கு வயசானப்ப நோயிலிருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப அவசியம். முட்டை, பால், கிரெயின்ஸு, மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாவே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து நோயிலிருந்து காப்பாற்றும். ஹாஸ்பிட்டல் போகணுண்டோ இல்லை வந்து நோவில் வந்து கஷ்டப்படணுன்ட்டோ அவசியம் இருக்காது.